ஹலோ கைஸ், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அகமதாபாத்தில் 242 பயணிகளோட போன விமானம் வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 600 அடி பறந்த உடனே கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதுலேருந்து ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதில் உள்ள 240 பேரும் நம்ம சாவ போகிறோம்னு நினச்சிருப்பாங்க. ஒரு சந்தோஷமான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தரை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. குரானில் ஒரு வசனம் இருக்கும், குல்லுன் நப்சின் ஜாலிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் தன் மரணத்தை சுவைத்தே தீரும். உங்கள் உயிரை ஒரு இரும்பு பெட்டகத்தில் வச்சாலும் சரி, உங்களுக்கான நேரம் வரும்போது உங்கள் உயிர் உங்களை விட்டு போய் தான் தீரும். இந்த ஃப்ளைட்டில் போனவங்க யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் கூட ஒரு 10 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயத்தோடய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். பெங்களூரில் ஒரு RCB ட்ராஃபி ஜெயிச்சிச்சுல, அந்த கூட்டத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ண போனவங்க அவங்களில் ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. அந்த 11 பேர் இறப்பாங்கன்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுல, அந்த மெடிக்கல் காலேஜில் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களில் பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம். நம்ம கூட இருக்கவங்க மேலே அன்பு காட்டுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.